சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி ரவா தோசை. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தக்காளி ரவா தோசை செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி 3, ரவை 1 கப், அரிசி மாவு 1/2 கப், கோதுமை மாவு 3 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, இஞ்சி 1 துண்டு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. தக்காளி ரவா தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்க வேண்டிய சாமானெல்லாம் ஃபஸ்ட்டு அரைக்கணும். ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட தக்காளி எடுத்துருக்கோம். நல்லா 3 தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. நல்லா ரெட்டாக இருக்க தக்காளி ஒரு 2லேருந்து 3 தக்காளி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட காரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி. இது 3த்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த மிக்சிங் பவுலில் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரவா தோசையில் நம்ம தயிர் மோர் நம்ம போட்டு கலக்கி நம்ம பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம தயிர் மோருக்கு பதிலாக தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறதுனால அந்த புளிப்பே போதும். அடுத்ததான் இதில் நம்ம 1 கப் ரவா வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். இது கூட கோதுமை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மைதா மாவு ஆட் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு ஆட் பண்ணுறோம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சமாக ரவா தோசைக்கான பச்சை மிளகாய் சேர்க்குறோம். கூடவே கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடியாக வெங்காயம் வேணும்னாலும் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். ஆனியன் ரவா நீங்கள் பண்ணுறதா இருந்தால். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இந்த மிக்ஸ்சருடைய வாசமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த ஃப்ளேவரை ரவா தோசை எப்பயுமே கொஞ்சம் நமக்கு நல்ல மாவு நீத்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஊற ஊற பார்த்தீங்கன்னா இந்த ரவை நமக்கு எல்லா தண்ணியும் இழுத்துரும். ஸோ அதனால் நல்லா தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இதை வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ரவா தோசைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிக்சர் ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே சேர்த்து நமக்கு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நமக்கு நல்லா ஊறணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நல்லா இதை ஊறிடுச்சு. இப்போ அடுத்ததாக கல் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா காஞ்சிருக்கணும். ரவா தோசைக்கு எவ்வளோ அது சூடாக இருக்கோ அவ்வளோ தூரம் நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். ஸோ இப்போ மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு இந்த மாதிரி ஒரு தண்ணியாக இருக்கணும். இப்போ கல்லும் நல்லா காஞ்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நெய் விட்டு நம்ம தேய்ச்சாச்சு கல்லை. கல் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கல்லில் இந்த மாவு எடுத்து சுத்தன மாதிரி இப்படி ஊற்றிக்கோங்க. ஓரத்துலேருந்து விட்டால் தான் நமக்கு நல்லா வரும். யூஸ்வலாக முதல் தோசை பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு கல் பழகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற்றும் போது எடுக்க வராது. அடுத்தடுத்த தோசை பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். இது ரவா தோசைங்கிறதுனால நமக்கு நமக்கு கொஞ்சம் முருகலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் இப்போ நெய் நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் தடிமலாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ தோசை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பக்கம் கிறிஸ்ப் ஆயிடுச்சு.
இப்போ அப்படியே திருப்பி போட்டு இது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தக்காளி இருக்கிறதுனால நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பழகிற வரைக்கும் கல்லுக்கு இது மாதிரி வரும். அதுக்கப்புறம் பழகிடுச்சுன்னா நமக்கு வந்து மாவுமே வந்து ஊற ஊற வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும். எவ்வளோ நேரம் நமக்கு நல்லா மாவு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து தோசை எடுக்க வரும். ரவா தோசை மட்டும் எப்பயுமே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா எடுக்க வரும். இப்போ தோசை பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வெந்துருச்சு. இது அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரவா தோசையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் ஃபைனாக வந்து கேரட் திருவி போட்டு நீங்கள் அது மாதிரி வெஜ்ஜஸ் கூட நிறைய வந்து நீங்கள் ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக நம்ம வந்து தக்காளி போட்டு நம்ம வந்து ரவா தோசை செய்ய மாட்டோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளியோட நீங்கள் வந்து ஒரு 1/2 பீஸ் பீட்ரூட் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கலருமே வந்து இன்னும் நல்ல பிரைட்டாக நமக்கு இருக்கும். அதே சமயம் பீட்ரூட் வேண்டாங்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட் வந்து ஒரு ஸ்வீட்னஸும் அது சேர்த்து கொடுக்கும். நம்ம பண்ணிட்டு இருந்த தக்காளி ரவா தோசை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஏற்கனவே நம்ம வந்து இதில் காரம் புளிப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ அதனால நீங்கள் வந்து தனியாக ஒரு தொட்டுக்கன்னு தேடவே தேவை கிடையாது. ஏன்னா இதில் காஞ்ச மிளகா தக்காளி எல்லாமே இருக்குது. நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலே வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.